தங்கம் விலை ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்துல உயருது, மறுபக்கம் அதே வேகத்துல சரியுது. இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கியதுமே தங்கம் விலையில் நடக்கும் இந்த திடீர் ஆட்டம் பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்த்தால் 2025 டிசம்பரில் ஒரு சவரன் தங்கம் சுமார் 1,00,000 ரூபாயாக இருந்தது. ஆனால் ஜனவரி 2026க்குள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 1,34,400 ரூபாயை தொட்டது. அதாவது ஒரே மாதத்தில் 34,000 ரூபாய் உயர்வு. ஆனால் கதை அதோடு முடியவில்லை. ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 2 ஆகிய 3 நாட்களில் மட்டும் சரென்று குறைந்து மொத்தம் 22,800 ரூபாய் வரை விலை சரிந்துள்ளது. இந்த தலை சுற்ற வைக்கும் ஏற்ற இறக்கத்திற்கு காரணம் என்ன? எல்லாமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையில் தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் ட்ரம்ப் அறிவித்த அதிக வரி மற்றும் விசா கெடுபிடிகளால் டாலர் மதிப்பு குறைந்து தங்கம் விலை எகிரியது. ஆனால் இப்போது அமெரிக்க பெடரல் வங்கியின் புதிய தலைவராக கெவின் வார்ஷ் என்பவரை நியமிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. இவர் வட்டி விகிதத்தை குறைப்பார் என்ற எதிர்பார்ப்பால் மீண்டும் அமெரிக்க டாலர் வலுவடைந்துள்ளது. டாலர் எப்போதெல்லாம் வலுவாகிறதோ அப்போதெல்லாம் தங்கம் விலை குறையும் என்பதுதான் மார்க்கெட் விதி. கூடவே ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம் தணிந்து பேச்சுவார்த்தை நடப்பதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்று லாபம் பார்க்க தொடங்கிவிட்டனர். இதனால்தான் இந்த திடீர் விலை சரிவு. சரி, இனி விலை குறைந்து கொண்டே போகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இது ஒரு தற்காலிகமான சரிவுதான். சோலார் பேனல்கள் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வெள்ளியின் தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதேபோல உலக நாடுகளில் எப்போது வேண்டுமானாலும் அரசியல் பதற்றம் வெடிக்கலாம். எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் 2,00,000 ரூபாயையும் 1 கிலோ வெள்ளி 5,00,000 ரூபாயையும் தொட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆகவே மக்களே, இந்த தற்காலிக விலை குறைவை பயன்படுத்தி தங்கம் வாங்குவது புத்திசாலித்தனமா அல்லது விலை இன்னும் குறையுமா என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.